செப்பரிய சீர்மிக்க இறைநாமம். அவ்வளவுதான், மற்ற சீர் அதுல இருக்கு. செப்பரிய சொல்றதுன்னா சுலபம் இல்ல, வந்துடாது. வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உள்ளிருந்து அவன் பேசுறான்னு அர்த்தம். செப்பரிய சீர்மிக்க இறைநாமம். அவனே கொடுத்து அவனா வெளியில வரான். நிதான படிச்சு பார்க்கணும். உருவாக்கு கையால் உகந்து எழுதியே. நீ ஆசையோட நீயே என்ன உருவாக்கலான்னு உருவாக்கு கையால் உகந்து எழுதியே. இப்ப இப்படி சேர்த்து படிக்கணும். உருவாக்குகையால் உகந்து எழுதியே. உருவாக்கியா உகந்து எழுதியே. அது என்ன பண்ணுது? யாராவோ எழுதிட்ட கொண்டு இங்க வச்சுட்டு 10 பேரை எழுத வைக்கிறது. அதுக்காக இப்ப இந்த கட்டணம் 1000 மணி திருப்பி வச்சா ஜனங்க வந்து ஆசையா இல்லாத போது எவ்வளவு அது இல்லையா பரிசு பண்ண முடியாதா? அவளுக்கு தெரியும். நிழல் அது யாருக்கு எங்க தெரியும்? வெயில தானே தெரியும். அது என்ன பண்ணுது? அறிவு என காண்பார் என்றும் நாமம். ஏன் நாங்க நாமதாரைன்னு சொல்லல? நாமதாரை இருக்கு. நான் சொல்ற விஷயம் வேற விஷயம். இங்க அறிவி என காண்பார் என்றும் நாமம். இந்த நாமத்தை கவனமா பார்க்கலாம். அறிவின்னு ஏன் சொன்னீங்கன்னா, அறிவிதான் எங்கிருந்து வந்து தெரியாது, எங்கிருந்தோ எங்கிருந்தோ வரும். அப்படிதான் இருக்கு நாமம். யாரோ எழுதி, யாரோ கொண்டாடி, யாராருக்கோ பலனாகி அத்தனை பெரியவாரும் அந்த காக்கும் நாமம் ஓங்கி ஒலிக்கிறதே அதன் பெருமை. இதனால ஓங்கி ஒலிக்கிறது நாமத்தை சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்னா அதன் பெருமை ஓங்கி ஒலிக்கணும். அது எப்படி ஒலிக்கும்? நீ சொன்ன நீ வந்து இப்ப வந்து உட்கார்ந்து நான் 4 பேருக்கு நாமம் சொன்னா போயிட்டான்னு சொல்றது பெருமை இல்லை. நீ இப்பவும் நாமம் சொல்றதுதான் அது புரியாது. ஆனா நீ எவ்வளோ காரியத்துக்கெல்லாம் நாமம் சொல்லி சொல்லி கஷ்டத்தானே அதை வெளிப்படுத்துற பாரு, அதுதான் அந்த பெருமை இருக்கு. அந்த பெருமையை நீ பண்ணி வச்சானா நாளைக்கு அவனுக்கு ஒரு கஷ்ட காலத்துக்கு இது வரும். நாம நெறி பிறரா நாம சித்தாந்த குரு வழியில். அற்பம் மகாவியாசம். அகமும் புறமும் அகம் பிறரா கண்ணாடி பார்த்திருக்கீங்களா? உள்ளியும் வெளியும் ஒரே கண்ணாடி பார்த்திருக்கீங்களா? பாக்கியவான்கள் இல்லையா? அகமும் புறமும் அறம்புரை. அதான் கோயிலால் பார்த்ததில்லை, மகாபிரியால் பார்த்துக்கோ இல்லையா? அகமும் புறமும் அகம்புரையா மகா பெரியவா. இந்த இடத்துல அவவா நம்ம ஏதோ மாதிரி பார்க்கா. நம்ம மகாபிரியா பார்த்தது வேற இல்ல. அதை இங்க சொல்றேன். மகாபெரிவா தந்த லேகன வழியில், காலம் தந்த வங்கி. யாரும் காரணம் இல்லையா? காலம் தான் கொடுத்தது. இந்த வங்கியோடைய பெருமை இப்ப சொல்லி ஆகும் கட்டாயம். நியமம் போரா கருணை. இந்த கருணை எந்த நியமும் போரா. அது எஸ்டாப்ளிஷ் பண்ண இத்தனை நாளா பண்ணி காமிச்சுங்க இல்லையா? இதை பார்க்க நியமம் போரா கருணை. நாளைக்கு யாராவது நிறுத்தவா நியமம் போனா அவா இதை சரியா புரிஞ்சுக்கிறேன். நியமம் போரா கருணை. என்றும் எதிரும் நாமம் கொண்டு உலகோர் வாழ்வு சிறக்கவே. என்றும் எதிரும் அதான் சமாளிக்கும். உடனே இப்ப நம்ம சொன்ன மரண விஷயம் சொன்னோம் இல்லையா? இந்த அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய வங்கல் அல்ல, ஆனா பாட்டு ஏற்கனவே தயாரா
இந்த இடத்துக்கு சொன்ன உடனே நான் என்ன எடுக்கிறேன்னா கங்கை எடுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கழிவுற எந்த இடம் முன்னோர்களுக்கெல்லாம் எதுல கழிவுறது கங்கையில போயிட்டு கங்கையே விட்டா கங்கையே நாமக்கெல்லாம் நாங்க கழிவுகிறோம். அதனால இந்த இடத்துல நான் எடுத்து பேசுறேன் வேற மாதிரி பேசுறேன். கங்கை கங்கை நாணமும் எழுதிட்டேன். அது சந்தத்துக்காக எழுதிட்டேன். படிக்கும்போது கங்கை ஸ்நானமும் கங்கை ஸ்நானமும் நாம ஜபமும் போய் குளிச்சு பிரயோஜனம் இல்லை, பிண்ட போட்டு பிரயோஜனம் இல்லை, நாம சொல்லணும். கங்கை ஸ்நானமும் உடன் நாம ஜபமும் நாதனின் விருதநாம அர்ச்சனையும். கங்கை என்ன நடக்கும் வேணும் விஸ்வநாதனுக்கு விருதத்தினால எழுதிய நாமம் இத கொண்டாடுற நமக்கு ஒண்ணுதான் இன்னைக்கு அதை விடாம பண்ணிட்டு ஒரு தேதி இது டெவலப் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க அங்கே வந்து அச்சனை கொடுக்குற நாம கொடுக்குறேன், நீங்க நாமளே சமர்ப்பணம் பண்ணுங்க. வேற எந்த தர்மத்தை இப்படி பண்ண முடியும்? நாதனின் வில்வநாம அர்ச்சனையும் எப்படி புரிஞ்சிட்டாலும் அடுத்தது பதில். காரியங்கள் விட்டு நாமமே கடியன ஆயிரம் ஆயிரம் கோடி நாமும். இந்த படத்துல நான் என்ன எழுதிட்டேன், நீங்க சேரா சேரலாம். நாமும் பற்றினேன், நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன், வேற ஒண்ணும் வேண்டாம். நான் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாரும் நன்னாக்கணும். நான் ஆயிரம் ஆயிரம் நாமத்தை தான் நான் பார்த்தேன். யாருக்கு நாமெல்லாம் யார் நீங்க கொடுத்த நான் பிச்சு எடுத்த நாமம் எனக்கு தகுதியே இல்லை. ஆனா நான் அதான் ஒப்பரிய வள்ளல் இறையளித்த வள்ளல் நமக்கு நாம வந்துட்டு நினைக்கூடாது. அவன் உள்ள இருந்தா உன்னால ஒவ்வொரு வார்த்தை வராது. ஒப்பரிய வள்ளல் இறையளித்த வள்ளல் நமக்கு நாம வந்துட்டு நினைக்கூடாது. அவன் உள்ள இருந்தா உன்னால ஒவ்வொரு வார்த்தை வராது. भगवन्नाम की पतित पावन राम नाम की राम नाम राम नाम राम नाम सत्य है राम नाम सत्य है।
Rama